ஹாய் விவேஸ், போன எபிசோடில் நந்தினி சந்திரனை பார்த்த உடனே கோவப்படுறதோட பார்த்துருந்தோம். இந்த எபிசோடில் சந்திரகுப்தர் பாடலிபுத்திரத்துக்கு போகிறாரு. பாடலிபுத்திரக்குள்ளே நுழைஞ்ச உடனே நிலாவோட வெளிச்சம் பிரகாசம் அடிக்குது. அதை பார்த்த உடனே மூரா இந்த மாதிரி பௌர்ணமி வெளிச்சத்தில் தான் நீ பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எழுதி வச்சிருக்கிற சந்திரகுப்தருங்கிறத பார்த்து சொல்கிறாங்க. அடுத்த காட்சியில் சாணக்கியரை காமிக்கிறாங்க. சாணக்கியர் இப்போ மகத நாட்டுக்கு வந்துட்டாரு. அங்கே வந்த உடனே மகதம் இது என்னோட தாய் நாடு அப்படிங்கிறாரு. சுமித்ரன்கிற ஜோசியர் கேட்கிறாரு, அவர் வருவாருன்னு உங்களுக்கு தோணுதாங்கிறாரு. உடனே சாணக்கிய வேண்டாம், அவர் வருவாரு, ஏன்னா நான் மன்னனில் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறாரு. இவங்களும் சாணக்கியரும் சிறு வயதிலிருந்து ஒன்னா படிச்ச நண்பர்கள். இவரு வந்த உடனே என்ன சொல்றாருன்னா, பத்மநாதன் தசசீல் பிராமணர்கள் எல்லாத்தையுமே அழைச்சான், வேலை வாய்ப்பு வழங்குறதா, ஆனா நீ மட்டும்தான் வரல, நான் வந்துட்டேன், இப்ப பாரு நான் ஒரு அரசரை வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட சாணக்கியர், நீ ஒரு அரசர் கீழே வேலை செஞ்சுட்டு இருக்க, ஆனா நான் அரசனையே உருவாக்க முடியும் அப்படிங்கிறாரு. இவரோட நண்பர் சொல்றாரு, உன்னோட சுபாவம் இன்னும் மாறவே இல்லை, சரி விஷயத்துக்கு வருவோம், எதுக்காக நீ அழைச்ச அப்படிங்கிறாரு. நம்ம பாரத நாட்டுக்கு ஆபத்து, அதனால அரசரை பார்க்கணும், அதை தெரிவிக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கான ஏற்பாடை நான் செய்யறேன், ஆனா அரசருக்கு பிராமணர்களை பிடிக்காது, அதனால யோசனை பண்ணிட்டு சொல்லு அப்படிங்கிறாரு. அனுமதி வழங்க, மற்றெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாரு சாணக்கியர். அடுத்த காட்சியில பத்மநாதன் காமிக்கிறாங்க. பத்மநாதன் மூராட்டம் கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்திட்டு என்னோட பொண்ணுக்கும் பிறந்த நாள் வருது, அதனால ஆடை ஆபரணங்கள்லாம் கொடுக்குறான். இந்த ஆடை ஆபரணங்கள்லாம் அப்பாவி மக்களோட வரி பணத்தினால தானே வந்துச்சு, இது எனக்கு தேவையில்லை, நீயே இது எடுத்துக்கோ, என் கணவன் கொடுத்தா காயத்தை மறைக்கிறதுக்காக இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயத்தை காமிக்கிறாங்க. உடனே அவளை கட்டி போட்டிருக்கிற அந்த சங்கிலியை வச்சு போட்டு அவளை இழுத்துட்டு போய் மகநாட்டு மக்களோட கல்லடி பட்டை இவ இறக்கட்டும், இவளை இழுத்துட்டு போங்க அப்படிங்கிறான். இதை கேட்டு காவலர்களும் அவளை இழுத்துட்டு போறாங்க. மூரா பத்மநாதனை சாவு விட்டுட்டே போறா. ஆனா அந்த நேரத்துல மகத நாட்டுக்குள்ள சந்திரகுப்தர் நுழைஞ்சிட்டாரு. மூராவை சங்கிலியால் இழுத்துட்டு போன காவலர்கள் பொதுமக்கள்கிட்ட சொல்றாங்க, இவளை கல்லால அடிச்சே கொள்ளுங்க, இதுதான் அரசோட கட்டளை அப்படின்னு சொல்றாங்க. உடனே பொதுமக்கள் எல்லாருமே கல்லால் அடிச்சு அவளை மூராவை கொல்ல பாக்குறாங்க. அந்த நேரத்துல சந்திரகுப்தர் தடுத்து நிறுத்தி, இது பாவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறாரு. இவர் தடுத்து நிறுத்தி காப்பாத்துறாரு. காப்பாத்துற நேரத்துல யார் பண்ணி இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லாட்டி உன்னை கொன்றுவாங்க அப்படின்னு மூரா சொல்றா. ஆனா இவர் பெருசா எடுத்துக்காம அங்கேயே நிக்கிறாரு. அந்த நேரத்துல சவுக்கடி கொடுக்குற போது இவரு அந்த சவுக்க பிடிச்சிடறாரு. என்ன தைரியம் உனக்கு, படை வீரர்களே நீ எதுக்குறாயா அப்படின்னு சொல்லிட்டு படைவீரன் சொல்றான். அந்த இடத்துக்கு நந்தினி ஒரு வளம் வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இளவரசன் நந்தினிய அந்த இடத்துல பார்த்த உடனே இது என்ன ராஜ்யம், மக்களை அடிமையா வச்சுக்கிட்டு இளவரசியும் அதை கண்டுக்காம போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்த காட்சியில நந்தினியோட பிறந்த நாள் அன்னைக்கு பொதுமக்கள் எல்லாருமே அவங்க கையில இருக்கிற தங்க ஆபரணங்களை எடுத்துட்டு வராங்க. அந்த நேரத்துல சந்திரகுப்தரும் அந்த இடத்துக்கு நிக்கிறாரு. நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தள்ளி விடுறாங்க. என்கிட்ட அனுமதி இருக்குது, மந்திரி தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க நாணயத்தை காமிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.